ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகாயை கீந்தி போட்டிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பு. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு. இப்போது இதையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். பொரிக்கும்போது தான் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து நம்ம பொரிக்கணும். ஸோ இப்போ இதை கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ பொரிக்கும்போது நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து பொரிக்கணும். ஃபுல்லாக தண்ணி ஊற்றினா பஜ்ஜி மாவு மாதிரி போயிடும். பரட்டியாச்சா? பாருங்கள், பரட்டியாச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பெசரி விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து இப்போ கொஞ்சம் நல்லா பெசரி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி ஒட்டி வருது இல்லையா, இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி இது பாருங்கள், ஒட்டி இதோ இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி அழகாக நல்லா எண்ணெய் காஞ்சி போடணும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. பக்கோடா ரெடி. நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.